டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா எத்திக்ஸ் சாப்டரில் டாபிக் 4.5 மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸ் ப்ரொஹிபிட்டட் ஃப்ரம் யூஸிங் அ டெசிக்னேஷன் அதர் தென் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டெசிக்னேஷன் தாண்டி வேற எந்தெந்த டெசிக்னேஷன்ஸ்னால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஐசிஐ கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, மெம்பர்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, ப்ராக்டிஸ் பண்ணலனாலும் சரி, அவங்க சிஏ அப்படிங்கிற டைட்டில் ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேந்திரன் ஒரு பர்சன் இருக்காருன்னா அவர் சிஏ ராஜேந்திரன் அப்படின்ட்டு வந்து அவர் டெசிக்னேட் பண்ணிக்கலாம். செகண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டெசிக்னேஷனை தாண்டி வேற எந்த ஒரு டெசிக்னேஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது கூட வேற அடிஷ்னலாக எதுவும் கொண்டு வரக்கூடாது. ப்ளஸ் அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டாக வேற எந்த டெசிக்னேஷனும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் இன்கேஸ் ப்ராக்டிசிங் மெம்பராக இல்லை, மெம்பராக இருக்காரு, ஐசிஐ மெம்பராக இருக்காரு, பட் ப்ராக்டிஸ் பண்ணலை, ஆனால் அந்த டெசிக்னேஷனும் யூஸ் பண்ணல, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டெசிக்னேஷன் யூஸ் பண்ணலன்னா ஹீ இஸ் ஃப்ரீ டு கோ வித் எனி அதர் டெசிக்னேஷன். ஓகே, காஸ்ட் அக்கௌண்டன்ட் போட்டுக்கலாம், கம்பெனி செக்ரட்டரின்னு போட்டுக்கலாம், அந்த மாதிரி எதுவும் போட்டுக்கலாம். ஆல்சோ மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸாக இதில் சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. என்னன்னா, மெம்பர்ஸ் இன் ப்ராக்டிஸ் அடிஷ்னல் மெம்பர்ஷிப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன் அதர் மெம்பர்ஷிப்ஸ் ஆஃப் அதர் அக்கௌண்டிங் இன்ஸ்டியூட்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் இன் தட் கேஸ் அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கணும். கவுன்சில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தா நம்ம அந்த குவாலிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எனி அதர் குவாலிஃபிகேஷன் தட் ஹீ மே பொசஸ், அதாவது அக்கௌண்டிங் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வேறு குவாலிஃபிகேஷன். சப்போஸ் பிகாம் ஹோல்ட் பண்ணுறாருன்னா அவர் வந்து சிஏ ராஜேந்திரன் பிகாம் அப்படின்ட்டு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இது ஃபேர்முக்கு நான் இப்போ நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். ஃபேர்முக்கு சப்போஸ் இப்போ ஒரு ஃபேர்ம் இருக்குது, அந்த ஃபேர்மில் எல்லா பார்ட்னர்ஸும் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறாங்க, ப்ளஸ் எல்லா மெம்பர்ஸும் ப்ராக்டிசிங் மெம்பர்ஸாக இருக்கிறாங்கன்னா அந்த ஃபேர்ம் நேம்க்கு அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்என் அண்ட் கோ அப்படின்ட்டு ஒரு ஃபேர்ம் இருக்குன்னா எம்எஸ்என் அண்ட் கோவில் எல்லா பார்ட்னர்ஸும் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாங்க, ப்ராக்டிசிங் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க அப்படின்னா எம்எஸ்என் அண்ட் கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மர்ச்சன்ட் பேங்கர் ஆர் அட்வைசர் டு என் இஷ்யூ. சப்போஸ் இப்போ ஒரு மெம்பர் வந்து ஐசிஐ மெம்பர் வந்து கேட்டகரி 4 மெர்ச்சன்ட் பேங்கராக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவர் அட்வைசர் ஆர் கேபிட்டல் கன்சல்டன்ட், ஒரு இஷ்யூக்கு அட்வைசர் ஆர் கன்சல்டன்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது அட்வைசர் ஆர் கன்சல்டன்ட் டு an இஷ்யூ ஃபார் கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் பர்பஸ். வாட் டு சே, அட்வைசர் ஆர் கன்சல்டன்ட் டு an இஷ்யூவாக இருக்கலாம். ஒன்று இதில் இப்போ கம்பெனி வந்து நம்ம ஒரு கம்பெனிக்கு அட்வைசராக கன்சல்டண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுற சமயத்தில் அதில் நம்ம இந்த ஃபேர்ம் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து அட்வைசராக கன்சல்டன்ட் டு an இஷ்யூ அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே இருக்கணும். ஆல்சோ அது வந்து ப்ராமினெண்ட்டான பிளேஸில் இருக்கக்கூடாது. என்ன சொல்ல, நார்மல் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி லிஸ்டாக இருக்கணும். அது வந்து ப்ராமினெண்ட்டாக, அது வந்து லெஜிட்டிமேட் லெட்டர்ஸை விட நார்மல் லெட்டர்ஸில் இருக்கிற சைஸில் இருக்கணும். அது வந்து இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் என்ன பார்க்குறோன்னா, இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஒரு மெம்பர் கம்பெனிஸில் டைரக்டராக இருக்கார். ஆல்சோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்
இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட சிஏஎஸ்எல்லில் மெம்பராக இருக்கிறாரு, ஆர் கிளப்ஸில் மெம்பராக இருக்கிறாரு. சப்போஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அந்த மாதிரி கிளப்ஸில் மெம்பராக இருக்கிறாரு அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுன்னு தன்னை டெசிக்னேட் பண்ணுற இடத்துல அவர் இந்த அடிஷ்னலாக இந்த பொசிஷன் பற்றிலாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து செக்ஷன் 7ல் வந்து கான்ட்ரவீன் செக்ஷன் 7 கான்ட்ரவீன் பண்ணுது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட இந்த டெசிக்னேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு செக்ஷன் 7ல் இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ மெம்பர்ஸ் வந்து காஸ்ட் அக்கௌண்டன்ஸாகவும் இருக்கிற பட்சத்தில் அவங்க காஸ்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற டெசிக்னேஷனை யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆஃப்டர் ஹிஸ் நேம், நாட் பிஃபோர் ஹிஸ் நேம். அவர் பேருக்கு முன்னாடி போட்டக்கூடாது. ஆஃப்டர் ஹிஸ் நேம் ஏசிஎம்ஏ எஃப்சிஎம்ஏ அப்படிங்கிற வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸோட குவாலிஃபிகேஷன், சர்டன் அக்கௌண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா தேர் ஆர் சர்டன் எக்ஸம்ஷன்ஸ். என்னன்னா, இப்போ ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்கௌண்டன்சியோட மெம்பர்ஷிப்பு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், மெம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, இன்கேஸ் ஒன் அண்ட் ஒன்லி வென் அந்த கவுன்சில் வந்து அந்த இன்ஸ்டியூட் கூட, அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபாரின் இன்ஸ்டியூட் கூட எம்ஓயூவோ இல்லை எம்ஆர்ஏவோ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா, அதர் குவாலிஃபிகேஷன்ஸ். இதில் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இது ரிலேட்டடாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மெம்பர்ஸ் வந்து எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து போட்டுக்கணுன்னா அது வந்து ஒன்று ஐசிஐனால் அது ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கணும். இதில் 2 எக்ஸம்ஷன் இருக்குது. என்னன்னா, பிகாம், இப்போ யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே யூனிவர்சிட்டி டிகிரிஸ்லாம் இருக்குன்னா அந்த டிகிரிஸை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிகாம் வச்சுருக்கோன்னா பிகாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ஸ் சிஎம்ஏக்கு வந்து எக்ஸம்ஷன் இருக்குது. அதுதான் நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம்ல, அந்த ஏசிஎம்ஏ எஃப்சிஎம்ஏ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இப்போதைக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. ஃபர்தர் மோர் ஏதோ ரெக்கக்னிஷன்ஸ் ஃப்ரம் ஐசிஏ இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து சுப்ரீம் கோர்ட் ரூல் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இந்த 5 டைட்டிலும் யூஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் டாக்குமெண்ட்ஸில் இந்த 5 டைட்டிலும் யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா, இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், இன்கம் டேக்ஸ் கன்சல்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் கன்சல்டன்ட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட், இந்த 5 டைட்டில்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இப்போ ஒரு மெம்பர்ஸ் கம்பெனி லா போர்ட், இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல், சேல்ஸ் டேக்ஸ் ட்ரிபியூனல், இந்த மாதிரியான பாடிஸில் வந்து அவங்க கேஸ் நடத்தலாம். ஃபார் தட் இஸ் கார்பரேட் லாயராக இருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு அந்த பர்மிஷன் இருக்குது. பட் அந்த கேஸில் அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன்ஸில் கார்பரேட் லாயர் அப்படிங்கிற டெசிக்னேஷன் ஆட் பண்ணக்கூடாது. ஹீ இஸ் ஒன் அண்ட் ஒன்லி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் எவ்ரி கேஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் ஐசிஏஐ சிபிஏ அப்படிங்கிற டைட்டில் அவங்க விசிட்டிங் கார்ட்ஸில் பிரிண்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, இப்போ ஐசிஐ மெம்பர்ஸ் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அவங்க டெசிக்னேட் பண்ணுறது இப்போ இந்த மாதிரி HH இருக்கிறாங்கன்னா சிஎஸ் சிஎம்ஏ வித் சிஏ அப்படி இது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு டெசிக்னேஷன் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். எய்தர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் கம்பெனி செக்ரட்டரி அப்படிங்கிற டெசிக்னேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் அதர் தென் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுங்கிற டெசிக்னேஷன் யூஸ் பண்ணலாம். பட்
சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுங்கிற டெசிக்னேஷனோட இந்த 2 டெசிக்னேஷனை சைமல்டேனியஸாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கண்டென்ட். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.